Hello everyone, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் delicious and healthy breakfast இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பன்னீர் கேப்சிகம் பன் வித் சீஸி இட்டாலியன் ட்விஸ்ட். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, பட்டர், சீஸ், இட்டாலியன் ஹெர்ப்ஸ். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 ஆனியனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் வர மட்டும் சாட்டே பண்ணிக்கணும். இப்போ ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கிற 3 டொமேட்டோ சேர்த்து டொமேட்டோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிற மட்டும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் 2. கேப்சிகம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அதனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. 200 கிராம்ஸ் பன்னீர் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பன்னீர் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ்க்கு. பன்னீர் ரிச் இன் கால்சியம் விச் இஸ் கிரேட் ஃபார் போன் அண்ட் டீத் ஹெல்த். இட் கீப்ஸ் யூ ஃபுல் ஃபார் எ லாங் டைம். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கேப்சிகம் வந்து விட்டமின் சி ரொம்ப இருக்குது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, குட் ஃபார் ஐஸ் ஹெல்த் அண்ட் ஸ்கின். டொமேட்டோவை பவர் ஹவுஸ் ஆஃப் லைக்கோபின்னு சொல்லலாம், விச் இஸ் கிரேட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். ப்ளஸ் தே ஆர் ஆடட் அ நேச்சுரல் டேங் அண்ட் ரிச் இன் விட்டமின் கே அண்ட் பொட்டாசியம். பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் பண்ணு கட் பண்ணலாம். ஹாரிசான்டலாக கட் பண்ணி 2 சைடும் பட்டரை அப்ளை பண்ணி விடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கேப்சிகம் ஸ்டஃபிங்கை பன்னில் சென்டரில் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி ஆன உடனே இன்னொரு சைட் பண்ணை மேலே வச்சு மூடிடலாம். இப்போ தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தவா நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பட்டரை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீர் கேப்சிகம் பன்னு தவா மேலே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக டோஸ்ட் பண்ணணும். கூடவே மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், சாட் மசாலா, சீரகத்தூள், லைட்டாக உப்பும் சேர்த்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ ஜென்டிலாக ஸ்பாச்சுலாவில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இனிமேல் ப்ரெஸ் பண்ணுறதுனால பன்னு நல்லா டோஸ்ட் ஆகும். இப்போது இன்னொரு பக்கமும் இதேமாதிரி திருப்பி போட்டு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், சாட் மசாலா, சால்ட்டு, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியானே ஸ்பாச்சுலாவில் இதேமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போது நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டுருக்கிறது நல்லா குக் ஆகி பன் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போது இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு சைடெல்லாம் நல்லா ரொட்டேட் பண்ணணும். இனிமேல் பண்ணுறதுனால சைடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா மேலே ஒண்டி தான் கிறிஸ்பியாக இருக்கும், சைடெல்லாம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி விட்டோம்னா பன்னு சைடில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோவோட ஸ்பெஷல் பார்ட். இதில் ஸ்டஃபிங் மேலே ஜெனரஸாக சீஸை கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு மொசரெல்லா பிடிக்கும், நீங்கள் உங்கள் சாய்ஸ் சீஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீசனிங்கும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். தவாவில் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சூப்பரான சீஸி பன்னீர் கேப்சிகம் பன் ரெடி ஆயிடுச்சு. பன்னை கட் பண்ணிங்கன்னா அவுட் சைடில் கிறிஸ்பியாகவும் இன்சைடில் ஜூஸியாகவும் இருக்கும். இதை நம்ம டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணினா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.